கெரியரில் நல்ல உச்சத்துக்கு போயிடுறாங்க, திடீர்னு ஒரு ஃபால் ஆஃப், அங்கேருந்து தமான்னு கீழே விழுந்துடுறாங்க, வேலை போயிடுது. இதுக்கு ஏதாவது பரிகாரம்? யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான உங்களுக்கு வேலை போயிடுது அப்படின்னு நினைக்கிறாலும் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து சூரிய வழிபாடு. சூரியன் வந்து நல்லபடியாக ஒரு தாளுக்கு இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தது வச்சுக்கோங்களேன். அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு புளிப்பு அப்படின்றது நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே சேர்ந்த விஷயம் தான். புளிய மரம் அப்படின்னு சொன்னால் அது சனிக்குண்டான ஒரு விஷயமா சொல்லலாம் நம்ம. அதனால் அது கொடுக்கறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புளியஞ்சாதம் கொடுக்கலாம். புளியஞ்சாதத்தில் சாதாரணமாக உங்களுக்கு புளியஞ்சாதம் போடும்போதே உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் எள்ளு சேர்ப்பா. நிறைய புளியஞ்சாதத்தில் எள்ளு சேர்க்குற வழக்கம் நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி எள்ளு வந்து போட்டுட்டு சேர்த்துட்டு அது கொடுத்துட்டோம்னா நமக்கு மல்டிபிள் இதாகிடும். அவளுக்கு கண்டிப்பாக ஒரு தண்ணி. யாருக்கு இந்த மாதிரி எப்பொழுது தானம் கொடுத்தாலுமே காலில் நம்ம வந்து செருப்பு இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சூரியனுடைய அந்த ஒரு ஒளிகளை வாங்கிட்டு அந்த ஒரு சோலார் எனர்ஜியை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, அவருக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கறது, மனசார அவருக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நன்றி உணர்ச்சியை சொல்லிடுறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா. இதோட நல்ல வேலை கூட கிடைக்கும். ப்ரொமோஷனுக்கெல்லாம் இதை நான் சொல்லுவேன். ரொம்ப நிறைய பேருக்கு இதை விட ப்ரொமோஷன்ஸு, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஓவராலாக உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக யாராவது அரசியல்வாதிகளுக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த 27 நாளுக்குள்ளேயே அவளுக்கு வந்து சனிக்கிழமைகளாக தேர்ந்தெடுத்து அது ஒரு 8 வீக்ஸ் கூட கண்டினியூ பண்ணலாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சனீஸ்வரனுக்கு சிவன் கோயிலில் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவா பார்த்தீங்களா, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேன்றது அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு அவள் எல்லாம் இதை பண்ணால் அவளுக்கு செட் ஆகும். ஸோ ஜாப் அப்படி ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னால இந்த ஒரு விஷயம் வந்து ஓம் நமோ நாராயணாய, நான் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நான் வந்து சொன்னது வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். ஹாஸ்பிட்டல் ஒருத்தா இருக்கா, ஐசியூலாம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கா, நோய் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு, அவள் டிஸ்சார்ஜே பண்ண மாட்டேன்றா, அடிக்கடி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல் செலவு வாங்கிட்டே இருக்கு. சாதாரண விஷயமா கிளினிக்கு இல்லை, நான் வந்து டெய்லி மருந்து கடையில் போய் நான் மருந்து வாங்காமல் இருக்க மாட்டேன், மருந்து தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி டெய்லி நான் ஏதாவது மருந்து வாங்குவேன், டோலோ 60 வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறான்னா அவன் டெய்லி வந்து கணபதி துர்கையோட சேர்ந்தா அந்த எனர்ஜி வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்குது. எப்படி கணபதி லட்சுமியோட சேர்ந்தா பணத்தை கொடுப்பாளோ, துர்கையோட சேர்ந்தா எல்லா விதமான தடையும் உடைப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, நமக்கு புதுசாக லக்கு உருவாக்குறது அப்படின்னு. பிள்ளை ஒரு ரெக்கார்டிங் போகிறான், கச்சேரி பண்ணுறோன்னா அங்கேருந்து மும்பையிலேருந்து என் பொண்ணு ஃபோன் பண்ணுவான், அம்மா வீட்டில் விளக்கேற்றி வைமா, இது பண்ணுறேன், அம்மா ஆற்றுல விளக்கேற்றி வைங்க, நான் இன்னைக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போகிறது, அதெல்லாம் என் பிள்ளை சொல்லுவான். அது ஒரு இதுவாக வச்சுட்டு இருக்கோம். இல்லை, அது வந்து ஜென்ரலாகவே ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து யாரானு நம்ம வீட்லேயே யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம்னா உடனே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறதுங்கிறது வந்து நமஸ்காரம். நமஸ்காரம். கெரியரில் நல்ல உச்சத்துக்கு போயிடுறாங்க, திடீர்னு ஒரு ஃபால் ஆஃப், அங்கேருந்து தமான்னு கீழே விழுந்துடுறாங்க, வேலை போயிடுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திருப்பி அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு இவங்க திருப்பி தடவி இப்போ எப்போ போவாங்களோ அவங்களுக்கே தெரியாது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதுவும் இப்போ ரொம்ப தேவை இது. ஆமாம், ஐடி ஃபீல்டு மட்டும் கிடையாது. எனக்கு லாஸ்ட் இயர் ஃபுல்லாக யூஎஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேலை போகிற மாதிரி இருக்குது, வேலையில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த வருஷம் எடுத்ததுலேருந்து பூஜை போட்டது ஃபுல்லாகவே அவள் தான். அது மாதிரி இருக்கிறவா தான் நிறைய. ஏன்னா அது பேஸ் பண்ணி அவள் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கிற அவளோட பேரண்ட்ஸுக்கு கொடுத்துட்றா, நிறைய விஷயங்கள் பண்ணிடுறா. அதனால அது ஒரு ப்ராப்ளம். இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களே வந்து எவ்வளவோ மக்களுக்கு கடன் வாங்கிடுறாங்க. இவ்வளோ சம்பளம் வருது, உன் சம்பளம் வீட்டுக்கு இருக்கட்டும், என் சம்பளத்தை நான் அப்படியே இஎம்ஐ கட்டுறேன்னு வாங்கிடுறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிளான் பண்ணும்போது திடாதடால்னு வேலை போயிட்டா என்ன பண்ணுவாங்க அவங்க? அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு அவளுக்கு ஒரு அப்ரைசல் மாதிரி தான் ஒன்று கிடச்சிட்டு கொஞ்சம் இதானோடனே இப்போது சிஸ்டமே வந்து யாரும் இந்த டிஎன்டி நம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறதில்ல. எல்லாரும் கால் பண்ணி கடன் வேணுமான்னு முன்னைக்கு இப்போ குறைஞ்சிருக்கு வச்சுக்கோங்களேன். முன்னால் இப்போ இந்த ரிசெஷன் டைமுக்கு முன்னால் 2008க்கு முன்னால் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் வந்தால் அதில் 9 கால் இதாக தான் இருக்கும். ஒரு கால் தான் நம்ம ஆத்தேந்து வரும், நம்ம வீட்டிலேருந்து அம்மா அப்பாவை கூப்பிட்றோன்னா அப்படி தான் வரும். அப்படி இப்போ வந்து அது நல்லா குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இப்போவுமே அது தொடர்ந்துருக்கு, நிறைய பேர் தொடர்ந்துருக்கு கடன். ஸோ அது அவங்கள நம்மளே ஏதோ ஒரு விதத்தில் டெம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நார்மல் பர்சன்ஸ் அப்படின்ற விஷயம், ஏதாவது ஒரு வீடு கமிட் பண்ணிடுறாங்க, இல்லை ஒரு கார் கமிட் பண்ணிடுறாங்க, கிரெடிட் கார்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயமா இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு எல்லாமே சனி ரீதியான இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்கிறது நல்ல ஒரு பலன் தரும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான உங்களுக்கு வேலை போயிடுது அப்படின்னு நினைக்கிறாலும் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து சூரிய வழிபாடு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே சொல்லிட்டு இருக்கேன். சூரிய வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு பெரும்பாலுமே நமக்கு ஜீவனஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் தான்.
ஒருத்தாளுக்கு வந்து சூரியன் நல்லபடியாக இருந்தான்னா அவளுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது மட்டும் கிடையாது. அவளுக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், அவள் பெரிய தலைவராக வருவா, இப்படிலாம் சொல்லி அவள் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதெல்லாம் மட்டும் கிடையாது. சூரியன் வந்து நல்லபடியாக ஒருத்தாளுக்கு இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தது வச்சுக்கோங்களேன், அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஜீவனத்துக்கு குறைவே இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பணம் அப்படின்னா சுக்கிரன் இல்லைன்னா அடுத்தது வந்து குரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். பட் அது மட்டும் கிடையாது. குரு வந்து பணத்தை பெருக்குவார், சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பணத்தை அனுபவிக்க வைப்பார். ஆனால் அதுக்கு உண்டான வழின்னு கொடுக்கக்கூடியவராக ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? நம்ம ஜாதகத்தில் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தணும் யாராவது அப்படின்னு பார்த்தா அது அந்த சுப்ரீம் அப்படின்ற மாதிரி விஷயமா பார்த்தா சூரியன் தான். சூரியன் ஹெல்ப் பண்ணாதான் ஒரு ஜீவனம். ஒரு சில பேருக்கு எனக்கு வந்து தொழிலே அமைய மாட்டேன்றது அல்லது வேலையே அமைய மாட்டேன்றது, ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சனி சரியில்லைனாலும் அந்த ஜம்ப் இருந்துகிட்டே இருக்கும். 6 மாதம் ஒரு மாதிரி இருக்கவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ அந்த சனிக்கும் சூரியனுக்கும் செய்கிறது, சூரியனுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. டெய்லி காலையில் சூரிய நமஸ்காரம் முதல்லாம் பண்ணிட்டு இருந்தபோது நமக்கு இந்த நோய்கள் மாதிரியான ஒரு விஷயமுமே இல்லாமல் இருந்தது நிறைய பேருக்கு. இப்போ முன்காலத்தில் இவ்வளவெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்னமோ தெரியுது, எவ்வளவோ ராஜாக்கள் என்ன கோயிலை கட்டினா, என்னென்ன பண்ணா, என்னென்ன சாதனைகள் பண்ணினா, எவ்வளோ பேரை வெற்றி கொண்டார்கள்லாம் தெரியாது. அப்போவே வந்து பார்த்தோம்னா மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ இந்த மாதிரி நோய்கள் வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி எதுவுமே நம்ம படிக்கிறது இல்லையே. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா விதத்துலையுமே நோய் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா அந்த சூரியனும் சனியுமே நம்ம கரெக்டாக அதை வந்து நம்ம பிரீதி பண்ணாத காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதை பிரீதி பண்ணுறதுன்னா ஒரு கிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சூரியன் ஆகட்டும் அல்லது சனி ஆகட்டும் நம்ம அங்கங்கே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு திருநள்ளாறு போயிட்டோ அல்லது வந்து சூரியனார் கோயிலுக்கு போயிட்டோ அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கணும், இல்லை டெய்லி உட்காந்து சாமியை கும்பிட்டு இருக்கணும் இல்லை. சோலார் எனர்ஜியை குறிக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியன் அப்படின்னு. இப்போ சனி அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து வாதத்தை குறிக்கக்கூடியது. ஆயுர்வேதத்தில் திரிதோஷம்னு சொல்லுவோம் நம்ம வந்து, வாதம் பித்தம் கவம்னு அந்த வாதத்தை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய சக்ராஸில் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நாடிகள்னு சொல்லுவோம். நம்ம 72,000 நாடிகள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நாடிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சூஷ்ம நாடிகளாக நமக்கு 72,000 நாடி இருக்குது சொல்கிறோம். அதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த நாடியில் வாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சனி. இப்போ சனி ரீதியாக இருக்கிற பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறேன். நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் ஈவினிங் எனக்கு வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவா அவள் ரெகுலராகவே வந்து சனிக்கு அப்படின்னு தனியாக இல்லாமல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலேயாக தேர்ந்தெடுத்துடணும். 6 மணிக்கு மேலேயாக தேர்ந்தெடுத்து சனிக்கிழமை இந்த வேலைக்கு இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. காம்பினேஷனாக இருக்கும். காலையில் சூரியன் உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே சூரியனை தரிசிச்சுட்டு கண் திறந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு தான் உடம்புல சோலார் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும், வியாதி வராது. ஒரு 10 நிமிஷம் பார்க்க முடியும் காலையில் நேரத்தில். பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து முடிஞ்சதுன்னா 3 தடவை அர்க்கியம் விட முடிஞ்சதுன்னா அர்க்கியம் எல்லாருமே விடலாம். சூரியனுக்கு நம்ம ஒரு கிராட்டிடியூடு செலுத்துறோம், அவ்வளோதான். 3 தடவை ஓம் சூர்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, முடிஞ்சா ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது. சூரியனுக்கு வந்து நம்ம மனசார நம்ம தேங்க் பண்ணுறது, நம்ம மனசார நம்ம வந்து சூரியன் இந்த மாதிரி எனக்கு சூரியன் இல்லாத மாதிரியோ இல்லை சந்திரன் இல்லைனாலும் நம்ம இல்லை. ஸோ அப்போ அது மாதிரி அப்போ நம்ம வந்து சூரியனுக்கு மனசார தேங்க் பண்ணுறது, நீ வந்திருக்கே எனக்கு வந்து ஏதோ எனக்கு என்னுடைய ஒரு லைஃப் எனர்ஜியை குடிக்கக்கூடியது. நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தோம்னாக்கா மனசு அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம வந்து சந்திரன் சொல்லிடுறோம். அதனால தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மனம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அது அந்த உடல் அல்லது பிராணன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கு அந்த லைஃப் எனர்ஜின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு சூரியன் தான். ஸோ அப்போ அந்த சூரியனை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒரு தேங்க் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம சிவவாக்கியர் கூட பாடியிருப்பார். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. அதில் வந்து வலது கண்கள் சூரியன் இடது கண்கள் சந்திரன் சொல்லிட்டு ஒரு வரி வரும். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த சூரியன் சந்திரனும் கண்ணுக்கு குறிக்கும் போது வலது கண்ணு இடது கண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து நம்மளுடைய அப்பாவை தான் நம்ம வந்து ஜாதகத்தை படி வந்து பார்த்தோம்னா சூரியனாக நம்ம வந்து சொல்லுறது. சூரியன்கிறது நம்ம அப்பா வயசுடைய ஒரு ஃபாதர் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஃபாதர் ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து சூரியனை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். மதர் ஃபிகர்ஸ் எல்லாமே சந்திரனை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பா அம்மாங்கிற மாதிரி இல்லையா நமக்கு அவளை நம்ம வகுத்து வச்சுருக்கா நம்மளோட முன்னோர்கள். ஸோ அப்போ சூரியனை வழிபடுறதுன்றது பலன் தரும். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 8 சனிக்கிழமைகள் போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் பயந்துகிட்டே இருந்தானாக்கா ஒரு 8 சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறது. ஈவினிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிவன் கோயில்கள் நிறைய சிவன் கோயில்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். 8:15 அப்புறம் போகிறது ஒரு 8:15 9 மணிக்குள்ளே போயிட்டு சுவாமியை தரிசிச்சுட்டு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு கொஞ்சம் பெரிய தீபமாக ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது நல்ல பலன் தரும். இல்லைன்னா 6 மணிக்கு மேலே போகலாம்.
அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு தானம் கொடுத்துட்டு இருக்கிறது, தானம் கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது என்ன பொருட்கள் தானம் கொடுத்தா இந்த குறிப்பிட்ட பரிகாரம்? சனிக்கு உண்டான பொருள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செருப்பு தானம் கொடுக்கலாம், கருப்பு கலர் செருப்பு கொடுக்கலாம். இப்போ கருப்பு கலர் செருப்பு நம்ம வந்து என்ன சைஸ் வாங்குறதுன்னு சில பேருக்கு இருக்கும். 7 நம்பர் செருப்பு நான் யூஸ்வலாக கொடுக்கறது ஜென்ரலாக வந்து நான் வந்து சனிக்கேன்னு இல்லை, நான் ஜென்ரலாக இந்த மாதிரி நார்மல் இந்த வாழ்க்கெல்லாம் கொடுக்கறது வழக்கம் ரொம்ப காலமாகவே. ரோடு ஒர்க்கர்ஸ் எல்லாம், அந்த ஸ்வீப்பர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் வந்து ஏதாவது ட்ரெஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இந்த டைமில், இந்த வின்டர் டைம், அப்புறம் இந்த குளிர்கால டைம்ல எல்லாமே வந்து போர்வை கொடுக்கறது, இந்த காதுக்கு போட்டு பாலை ஒன்று அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ரெகுலராக ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், அதெல்லாமுமே பலன் தரும். இப்போ வெயில் காலம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு வந்து கொடை கொடுக்கலாம், கருப்பு கலர் கொடை கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பாடு அவளுக்கு எள்ளு சாதம், புளியோதரையே உங்களுக்கு வந்து சனியை குறிக்கக்கூடியது தான். புளியோதரை வந்து பார்த்தீங்கன்னா சனியை குறிக்கக்கூடியது, சுக்கரனை குறிக்கக்கூடியதுமே புளியோதரை தான். புளிப்பு அப்படின்றது நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே சேர்ந்த விஷயம் தான். புளிய மரம் அப்படின்னு சொன்னால் அது சனிக்கு உண்டான ஒரு விஷயமா சொல்லலாம் நம்ம. அதனால அது கொடுக்கறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புளியஞ்சாதம் கொடுக்கலாம். புளியஞ்சாதத்தில் சாதாரணமாக உங்களுக்கு புளியஞ்சாதம் போடும்போதே உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் எள்ளு சேர்ப்பா, நிறைய புளியஞ்சாதத்தில் எள்ளு சேர்க்குற வழக்கம் நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி எள்ளு வந்து போட்டுட்டு சேர்த்துட்டு அது கொடுத்துட்டோம்னா நமக்கு மல்டிபிள் இதாகிடும். அவளுக்கு கண்டிப்பாக ஒரு தண்ணி, யாருக்கு இந்த மாதிரி எப்பொழுது தானம் கொடுத்தாலுமே காலில் நம்ம வந்து செருப்பு இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து நம்ம காலில் செருப்பு, தலையில் தொப்பி, இதெல்லாமே நம்மளுக்கு அகந்தையை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிசம்ஸ் தான் எல்லாமே. நம்ம அதனால தான் மொட்டை அடிச்சுக்கிறதுனா கூட நம்ம தலைமுடி எடுத்துக்கிறோம்னு சொல்றதுக்கு காரணமே வந்து பார்த்தோம்னா நான் அகந்தை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம சுவாமி கிட்ட நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து மொட்டை அடிச்சுக்கிறது, காலில் செருப்பு இல்லாமல் நான் வந்து கோயிலுக்கு நடந்து வரேன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அந்த நானை நான் வந்து அழித்து உன்னிடம் சரணாகதி அடைகிறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம்லாம் நம்ம செய்கிறது. எல்லா விஷயமுமே நம்மளை வருத்திக்கிறது, சில பேர் அழகு குத்திக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட உடல் ஒரு பொருட்டு இல்லை, உனக்காக நான் எதையும் செய்வேன், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு முருகனுக்கு அழகு குத்திக்கிறதோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பண்ணுறது எல்லாமே நம்ம வருத்திக்கிற விஷயம் எல்லாமே என்னுடைய உடல் வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக என் உடம்பே என்ன ஞாபகப்படுத்திட்டு இருக்கக்கூடாது, உன்னுடைய ஒரு விஷயம் மட்டுமே என்னோட உடம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சனிக்கு இந்த ஒரு விஷயத்தையும் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து 27 நாள்லாம் நான் வந்து பார்த்தோம்னாக்கா சூரியனை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை வழிபட்டுட்டு சிகப்பு மிளகா இருக்கு இல்லையா, அர்க்கியம் விடும்போது கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுட்டு கலந்து அர்க்கியம் விடலாம். இது வந்து பரிகாரமாக பண்ணுறது, நான் வந்து தாந்திரோக்தமாக சொல்கிறேன். இப்படி அந்த மாதிரி அர்க்கியம் விட்டுட்டு சூர்யாய நம்ம மந்திரம் சொல்லிட்டு சிகப்பு மிளகா இருக்கு இல்லையா, நல்ல குண்டு மிளகா விதை நல்லா இருக்கணும், குலுக்கி பார்த்தாலே தெரியும். அதை எடுத்து சூரியனை காமிச்ச மாதிரியே ஒரு பிச்சு கீழே போட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஆஃபரிங். இப்போ நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தெல்லாம் எடுத்து குத்துறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வேலை சம்மந்தமாக ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா இதை பண்ணலாம். ஒரு 27 நாள் பண்ணாலே அவளுக்கு பெரிய ரிசல்ட் தெரியும். பண்ணிட்டு கரெக்டாக இது வந்து கரெக்டாக அந்த டைமிங் அவள் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஒரு 6 மணிக்கு எப்போ அவளுக்கு சூரிய உதயம் 6 மணின்னு நமக்கு சொல்லிக்கிறோம், ஆனால் சூரியன் சம்டைம்ஸ் 6:10க்கும் வருவார், 5:50க்குமே வந்துடுவார். அது எந்த டைம் நமக்கு சூரிய உதயம் நம்ம கூகுளில் பார்த்து தெரிஞ்சுட்டு அது கரெக்டாக உங்களுக்கு அது ஆப்பே நிறைய இருக்குது. இப்போ அது மாதிரி நம்ம வந்து 6 to 7 அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அந்த ஒரு 1 hour பீரியடுக்குள்ளே பார்த்துட்டு இதை செஞ்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அந்த சூரியனுடைய அந்த ஒரு ஒளிகளை வாங்கிட்டு அந்த ஒரு சோலார் எனர்ஜியை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, அவருக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கறது, மனசார அவருக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நன்றி உணர்ச்சியை சொல்லிடுறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக. இதோட நல்ல வேலை கூட கிடைக்கும். ப்ரொமோஷனுக்கெல்லாம் இதை நான் சொல்லுவேன். ரொம்ப நிறைய பேருக்கு இதை விட ப்ரொமோஷன்ஸு, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஓவராலாக உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக யாராவது அரசியல்வாதிகளுக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது சரியாகிறது அப்படின்ற மாதிரி இது நிறைய விஷயத்தை சரி பண்ணும். உடம்பு ரீதியாக இருக்கிற விஷயத்தை சரி பண்ணும். சில பேர் வந்து பார்த்தோம்னா நோஞ்சான்னா உடம்புலாம் நல்லா புஷ்டியாக இருக்கும், ஆனால் அவளுக்கு ஏதாவது வியாதி வந்துட்டே இருக்கும், சதா வியாதியாக இருக்கும், ஏதாவது சதாரோகின்னு சொல்லுவாள். அப்போ ஏதாவது வியாதி ஏதாவது தொட்டத்துக்கு தொண்ணூறுக்கு ஏதாவது வியாதி வந்துட்டே இருக்கும், அவளுக்கெல்லாம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக சரியாகும். இந்த மாதிரி பண்ணுறது, இந்த சோலார் எனர்ஜி நம்மளுடைய பாடியில் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்தாலே அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு நல்லா. இந்த பரிகாரத்தை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க சார். அதாவது வெள்ளை தண்ணியை அர்க்கியம் விடணும். வெள்ளை தண்ணியை அர்க்கியம் விடணும். 27 நாளைக்கு நம்ம வந்து ஓம் சூர்யாய நம நம்ம எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ 3 தடவை அர்க்கியம். ஆமாம், மிளகாய் நல்லா விதை இருக்கிற மிளகாயை கீழிட்டு அதை அப்படியே வந்து அதோட விதையை கீழே தூவிட்டு மீதி பண்ணிட்டு நம்ம கையை அலம்பிக்க வேண்டியதான். கண்ணில் எல்லாம் வச்சுக்கலாம், குப்பையில் அவ்வளோதான். அது குப்பை அதை ஒதுக்கி விட்டுற வேண்டியது. அது மாதிரி பண்ணுறது 27 நாள் இதை பண்ணலாம். சேம் சிமிலராக அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த 27 நாளுக்குள்ளேயே அவளுக்கு வந்து சனிக்கிழமைகளாக தேர்ந்தெடுத்து அது ஒரு 8 weeks கூட கண்டினியூ பண்ணலாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே
சனீஸ்வரனுக்கு சிவன் கோயில்ல பண்ணலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவா பார்த்தீங்களா, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேன்றது அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு அவள்லாம் இதை பண்ணா அவளுக்கு செட் ஆகும். ஸோ ஜாப் அப்படி ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னால இந்த ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். வியாதிப்படுத்துறவாளுக்கும் இது ஒர்க் ஆகும். வியாதிப்படுத்துறவாளுக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். பட் ஓவராலாக வியாதிப்படுத்துறவாளுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்குறீங்க. எப்படின்னா இந்த சோலார் எனர்ஜி வரும்ன்றதுனால நீங்கள் இந்த கேள்வி கேட்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த சோலார் எனர்ஜி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உடம்புக்குள்ளே வரும்பொழுது தேவையில்லாத வியாதிகள் அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு புதுசாக வராமல் இருக்கும். எக்ஸிஸ்டிங் இருக்கிற வியாதிக்கு உண்டான குணமுமே உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸு அந்த விகரஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கரெக்டாக வந்துடும். ஏன்னா இப்போ யாரும் சூரிய உதயத்தை பார்க்கறதே கிடையாது. ஆமாம், இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்ட் சொல்கிறீங்க, யங்ஸ்டர்ஸ் பாதி எடுத்து இல்லைன்னா தூங்குறதே லேட்டு. ஸோ எழுந்துக்கிறது ரொம்ப லேட்டு, சூரியனே பார்க்கறதில்ல. அப்புறம் எப்படி அவங்க வந்து வியாதி இல்லாத இருக்க முடியும்? ஆமாம், சாப்பிட்றதெல்லாம் பீட்சாவும் பர்கரும். ஆனால் சூரியனையும் நான் பார்க்க மாட்டேன், நடக்க மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். நைட் நேரத்தில் நிறைய மோஷன் இருக்கா இல்லையா, இதெல்லாம் ராகு ஆக்டிவேட் பண்ணும். மைண்ட் லெவலில் வந்து பார்த்தோம்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நெகட்டிவ் மூன் ஆக்டிவேட் பண்ணும். நெகட்டிவ் மூன் ஆக்டிவேட் பண்ணுறதுனா உங்களுக்கு மனசு கெட்டு போகிறதுன்னு சொல்கிறது உங்களுக்கு நைட் நேரத்தில் அதிகமாக இருக்கும். சனி, ராகு இதெல்லாம் இரவுடைய காரணிகள். ஸோ அப்போ அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடியது சந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயமே உங்களுக்கு இரவுக்கு தானே. அது மாதிரியான விஷயத்த எல்லாமே வந்து அது நெகட்டிவ் சந்திரன். நம்ம சந்திரன் வந்து ஈஸ் அ கூலண்ட் ஆக்சுவலாக. அதனால தான் நமக்கு வந்து நாசியில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து இடகலை பிங்கலைன்னு சொல்கிறோம். நம்ம வந்து சூரியகலை சந்திரகலை அப்படின்றோம். சந்திரகலைங்கிறது கூலண்ட் எனர்ஜி அப்படின்னு. நம்ம வந்து கூலண்ட் எனர்ஜி அப்படின்றது அது நம்ம உடம்ப கூலாக வச்சிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நைட்டு தூங்குறோம். அந்த சிஸ்டமே அதுதான் நமக்கு. ஏன் நம்ம வந்து பகலில் தூங்கக்கூடாது, நைட்டு மட்டும் ஏன் தூங்கணும் அப்படின்னா உலகம் அப்படி இருக்கு. சூரியன் பகலில் தான் வரார், நைட்டு சந்திரன் வரார். அது மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம பண்ணுறோம். அந்த டைமை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, யூஸ்வலாக ஔவையார் சொல்லியிருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கோடியாக பணம் வச்சுட்டு இருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா அதால் ஒரு பைசா கூட நம்ம எடுத்து நமக்காக ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அதுக்கு என்ன பரிகாரம்? உடல் நலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் நலம் நம்ம வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் வந்து இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லியிருக்கேன் வச்சுக்கோங்க. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மந்த்ரா. அந்த மந்திரத்தையே நான் பிரயோக முறையாகவே சொல்லியிருக்கேன். நம்மளால் முடியலை, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஹைப்பர் ஆக்டிவ் சைல்ட்ஸ் இருக்குது, ஆட்டிசம் இருக்கிற சைல்டு இருக்குது, அதுகளுக்கெல்லாம் சரியாகணும். வயசானவா இருக்கா, அவள் படுத்துட்டு இருக்கா, அவளுக்கு எதாவது பண்ணணும். அதாவது பிராணிகளுக்கு கூட நம்ம மிருத்யுஞ்சய மந்திரத்தை மந்திரிச்சு நம்ம வந்து பிரயோகம் பண்ணலாம். அதோட ஃபுட்டில் கூட நம்ம வந்து அந்த மாதிரி விஷயமா பிரயோகம் பண்ணி கொடுத்து அது சாப்பிட சொல்லலாம். தண்ணியில் அதுக்கு அது மாதிரி பிரயோகம் பண்ணி கொடுத்து அதை குடிக்க சொல்லலாம். இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தா முதல்ல அதுக்குன்னு ஊர் பெரியவா இருப்பா, உங்களுக்கு அவள் வந்து ஏதாவது மந்திரிச்சு கொடுப்பா. அந்த மாதிரியான விஷயமா மந்திரிச்சு கொடுத்து இதை போய் நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லுவாள். இப்போ இதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்றது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக அதுலவே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அதுலேயே ஷார்ட்டர் வெர்ஷன் கூட இருக்குது. திரியம்ஹம் ஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் அப்படின்னு நம்ம வந்து முழுசாக வந்து உருவார்கமே வந்தனான் மிருத்யோர் முக்ஷயம் அமிர்தா அது நம்ம ஃபுல்லாக சொல்லாமல் ஓம் ஹௌம் ஜூம் சஹா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மந்திரமாக நம்ம வந்து சொல்கிறது வாயில நுழையாதவங்க கஷ்டம் இல்லையா சொல்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது ஓம் ஹௌம் ஜூம் சஹா. ஆமாம், இது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறதுன்னு. இது 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 எப்படி பலன் தரதோ இன்னும் எல்லா விதமான ஒரு ஜுரம் முதல் கொண்டு ஒரு ஜுரம் சரியாகணும்னா கூட நம்ம வந்து நம்மளுக்கு சரியாகிறமா இருக்கணும். நமக்கு பச்சை குழந்தை நம்ம பிறந்துட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு குழந்தையும் ஹாஸ்பிட்டலுமா இருப்பான். எப்போ பாரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பான் ஏதாவது விஷயத்துக்கு. அவளுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வேற இருக்கும் நிறைய. ஐயோ குழந்தை ஏதாவது அழுதா அவளுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு குழந்தைன்னா அது ரொம்பவே கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இந்திராட்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்திராட்சி அப்படின்றது நிறைய பேர் வந்து இந்திராட்சி இந்திராணியும் வந்து ஒன்றா வச்சுப்பா. சப்த மாத்ருகால வந்து ஒன்று இருக்கக்கூடிய இந்திராணி, அந்த இந்திராணி கிடையாது, இது இந்திராட்சி. இந்த இந்திராட்சின்றது வந்து பார்த்தோம்னாக்கா எந்த வியாதியாக இருந்தாலும் அவள் வியாதியை வந்து பரவ விடாமல் தடுக்கக்கூடியவள். வியாதி ஒன்று வந்து கொடுத்து இப்போ கேன்சர் மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம் வச்சுக்கோங்க. அது வியாதி ஜுரமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஜுரமோ அல்லது இப்போ கொரோனா வந்தது இந்த மாதிரி எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அது பரவ விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்திராட்சியோடைய ஸ்தோத்திரத்துக்கு இருக்குது. காரணம் வந்து பார்த்தோம்னா நம்ம நாரதர் ஒரு தடவை வந்து நாராயணர்கிட்ட கேட்குறார், நான் இந்த மாதிரி எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் வந்து அருளின ஒரு விஷயம்தான் அவர் வேற ஒரு முனிக்கு கொடுக்குறார். அந்த முனிவர் மூலமாக எல்லாருக்கும் இது வந்து வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறார். அந்த முனிவருக்கு நாரதருக்கு எல்லாருக்கும் இந்த இந்திராட்சி ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுன்னு. அவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நாராயணர் இந்திராட்சியோடைய ஸ்தோத்திரத்தை சொன்னோன்னா
நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வருமோன்னு பயந்துட்டு இருந்தா கூட அந்த வியாதி வராமல் இருக்கும்னு. லக்கிலி இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பீஜாட்சரங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது இந்திராட்சியோடது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம்னு வரும். இப்போ நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து பீஜத்தை இறக்கக்கூடாது சொல்லுவா, பட் ஸ்டில் நம்ம எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கிற ஸ்ரீம் அப்படிங்கிறது தாயாரோடது, அப்புறம் ஹ்ரீம் அப்படிங்கிறது அம்பாலோடது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து க்ளீம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம். அந்த க்ளீம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகாகாளியோடதையும் சொல்லலாம், கிருஷ்ணருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இன்னொன்று வந்து வசீகரணத்துக்கு உண்டான ஒரு மந்திரமாகவும் அதை சொல்லலாம். அட்ராக்டிவ்னஸ்ன்னு சொல்கிறது நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும், தேஜஸாக இருக்கணும்னா அந்த க்ளீம் மந்திரம் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து ஐம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம சரஸ்வதி தேவியோடையது மந்திரம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஐம் அப்படின்றது நிறைய விஷயத்தில் நம்ம வந்து நம்மளை ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கு கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது அந்த ஐம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துடும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் இந்திராட்சியை நமக. இது கொஞ்சம் சீக்கிரமாகவும் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பீஜங்களும் சேர்ந்து சொல்லும்போது ஒன்று வந்து நோய் மட்டும் கிடையாது, இந்த வியாதியை சொல்கிறச்சே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு பண ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, வேற எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது எல்லாமே அவளுக்கு வந்துடும். டெய்லி 108 அவள் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிட்டு வரலாம். அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அவள் ஒரு இடத்த தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்குள்ளே எல்லா தேவதைகளும் அடக்கும் இந்த இந்திராட்சிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வியாதி ஆயிடுத்து, அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா வியாதி வந்துடுத்து. இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் நிறைய ஆகிடுது. திரும்பி நம்ம போஸ்ட் ஆப்ரேஷன் எனக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்குது, அவளுக்கும் இதாகலை, இருக்கிற சொத்து பணம்லாம் போயிட்டே இருக்குது, விரயமாகிட்டே இருக்குன்னா அவள் வந்து இந்த மந்திரத்தோடு சேர்ந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். படுத்துட்டு இருக்கிற கோலத்தில் இருக்கிற பெருமாளை தரிசிக்கிறது, அனந்த பத்மநாப சுவாமி, ஸ்ரீரங்கநாதர் இவரெல்லாம் தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த விஷயத்துலேருந்து அவளை டக்குன்னு எழுந்து ஓட வைப்பார். பண ரீதியாக இந்த லாஸஸ் எல்லாமே தவிர்ப்பார். அப்படின்னு யாரானு வந்து பார்த்தோம்னா ஐசியூவில் போய் படுத்துட்டுறான், அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா அவள் இந்த விஷயம் 3மே செய்யலாம். என்னென்னா இந்திராட்சி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மிருத்யுஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக சொல்லலாம். ஏன் மிருத்யுஞ்சம் கண்டிப்பாக ஐசியூவில் இருந்தால் மிருத்யுஞ்சம் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3வது வந்து பார்த்தோம்னா ஓம் நமோ நாராயணாய. நான் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நான் வந்து சொன்னது வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். ஹாஸ்பிட்டல் ஒருத்தா இருக்கா, ஐசியூலலாம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கா, நோய் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு, அவள் டிஸ்சார்ஜே பண்ண மாட்டேன்றா, அடிக்கடி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல் செலவு வாங்கிட்டே இருக்கு. சாதாரண விஷயமா கிளினிக்கு இல்லை, நான் வந்து டெய்லி மருந்து கடையில் போய் நான் மருந்து வாங்காமல் இருக்க மாட்டேன், மருந்து தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி டெய்லி நான் ஏதாவது மருந்து வாங்குவேன், டோலோசிஸ்டியாவது வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறான்னா அவன் டெய்லி வந்து நாராயணனை நினச்சிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொன்னான்னா மருத்துவ எக்ஸ்பென்சஸ் அவளுக்கு ஸ்டாப் ஆகிடும் கண்டிப்பா. அதனால அவளுக்கு லாஸ் வராது. அப்போ மருத்துவ எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா உடம்பு சரியா இருந்தா ஆமா, ஆப்வியஸ்லி அதுதான் அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஐசியூ மாதிரி இருக்கு, வெண்டிலேட்டர்ல இருக்கா, இந்த மாதிரி இருக்கிறவா இந்த 3மே இந்திராட்சியை சொல்லலாம். இந்திராட்சியோட பெரிய ஸ்தோத்திரம் இருக்கு, நான் சொல்லியிருக்கிறது பீஜம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், மூலமந்திரமா சொல்லியிருக்கேன். பெரிய ஸ்தோத்திரம் இருக்கு, அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம், யாரையாவது விட்டு அவளை சொல்ல வைக்கலாம். மிருத்யுஞ்சம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய சொல்லிட்டு வரது பெட்டரா இருக்கணும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய இது வந்து அஷ்டாட்சரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 12 எழுத்துக்குள்ள இருக்கக்கூடியது வருது வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இது வந்து பார்த்தோம்னா 8 எழுத்துக்கள்ல வரக்கூடியது இந்த ஓம் நமோ நாராயணாய. எனக்கு வியாதியே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு வரவே கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் விஷ்ணுவே நமக மந்திரம் சொல்லிட்டே இருக்கலாம். வியாதியே வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு மந்திரம் நமக்கு உள்ள ஊறுறதோ ஊற உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வியாதிகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அது ஒரு நாள் இன்றைக்கி நான் விஷ்ணுவே நமகன்னு சொன்ன உடனே நமக்கு வியாதி வராமல் போயிடுதுன்னா இப்போ லோகமே வேறு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவள் வந்து ரியல் கனெக்ஷன் வித் த காட், அந்த தெய்வத்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு இதாக நினச்சிட்டு அதை சொல்லிகிட்டே இருக்கிறது. படுத்த நிலையில் இருக்கக்கூடிய இதை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இதில் நான் சொல்லும்போது நீங்கள் நடுவில் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுது நான் கூட ஒரு தடவை கேட்டேன் இல்லையா, அதுக்கு கூட உங்களுக்கு படுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்தோம்னாக்கா பலன் தரும். அது லாஸ் ஆகிட்டே இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபுல்லாக லாஸ் ஆகி மூடிட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு தான் பரிகாரம் தான் பண்ணணும். அவள் படுத்த நம்ம ரொம்ப பிஸ்னஸ் படுத்துருது அப்படின்னு சொன்னான்னா அதை எழுந்துக்க வைக்கிறதுக்கு படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணுவை பார்த்தோம்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. அடையாறுல இருக்கேன், அடையாறுல இருக்கேன். அனந்த பத்மநாப சுவாமி இங்கே இருக்காரு அடையாறுல, அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோயில் அது. அது ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக பலன் தரக்கூடியதாக இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, வாழ்க்கைக்கு வேண்டிய பரிகாரங்களை குருஜி சொல்லிட்டு இருக்காரு.
சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான், பெரிய விஷயங்கள் கிடையாது, பண்ணலாம் நம்ம. சில பேருக்கு ஜாதகம் எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், ஆனால் அவங்களுக்கான லக்கெல்லாம் அப்படியே அரெஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாதகத்தை பார்த்தா ஓஹோன்னு தான் சொல்கிறாங்க, பட் இங்கே வேலை செய்யலையே, கஷ்டப்படுறேனே அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. நம்மகிட்டே மாதிரி புலம்பி. அதுக்கு என்ன பரிகாரம்? பரிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, நம்ம பொதுவாக நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த லக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம வந்து எப்போவுமே என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுன்னு அதுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம இதை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எல்லாம் கிளியராக இருக்குது, ஆனால் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு சம்டைம்ஸ் வந்து ஜோதிடர்களுக்கே தெரியறதில்லை அப்படின்னு சொல்கிறவாள்லாம் என்கிட்ட வந்து இருக்கா. நம்ம நீங்கள் வடநாட்டிலையும் சரி நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா விநாயகரையும் லக்ஷ்மியும் வைப்போம், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும். இப்போ ஜைனர்கள்லாம், அதாவது உங்களுக்கு இப்போ சேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே அவெல்லாம் வந்து லக்ஷ்மி கணபதி ரெண்டு பேரையும் சேர்த்து தான் கும்பிடுவா இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இந்த ஒரு விஷயம் சரியாகணும்னாக்கா கணபதி துர்கை, இந்த காம்பினேஷன் இது யாருக்கும் தெரியாது. கணபதி துர்கை ரெண்டு பேரையும் ஒரு சேர வழிபட்டு வரா வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து எப்படி வழிபடுறது, என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கை டெய்லி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணுறது. நெய்வேத்தியம் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா துர்கை படத்துக்கு முன்னால் நம்ம மஞ்சள் பிடிச்சி வச்சா கூட போகிறோம். விநாயகர் நம்ம மஞ்சளை பிடிச்சி வச்சாலே ஓடி வந்து உட்காந்துட்டுருவார். ஸோ மஞ்சளை பிடிச்சி வச்சுட்டு அந்த மஞ்சளை வந்து ஒரு நாளைக்கு அடுத்த அன்னைக்கு நம்ம பூஜை முடிஞ்ச உடனே அதை எடுத்து வழிபாடு முடிஞ்ச உடனே அன்னைக்கு அடுத்த நாளோ எடுத்து குளிக்கிற தண்ணியில் விட்டுட்டு குளிச்சுட்டா கூட அது வந்து அவளுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நெத்திக்கிட்டுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மண்ணில் போட்டுடலாம். டெய்லியாக அப்படி பண்ணலாம். இல்லை எனக்கு விநாயகர் ஃபோட்டோவோ விநாயகர் ஏதாவது ஒன்று மாதிரி ரெண்டு சேர்த்து வச்சு நான் பண்ணுறேன்னா, இப்போல்லாம் விநாயகர் இது இப்போ தான் கூகுள் ஏன்னு ஏகப்பட்டது இருக்கே, உங்களுக்கு எல்லாத்துலேயும் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அது மாதிரி விநாயகரையும் துர்கையும் சேர்த்து வச்சுட்டு அவளுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம்ன்றது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். அவள் கொஞ்சம் கல்கண்டு வாங்கி வச்சுக்கலாம், இல்லைனா உலர் திராட்சை வாங்கி வச்சுட்டு அதை டெய்லி வச்சு பண்ணலாம். ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அவள் பண்ணுறது. மந்திரம் வந்து கணபதிக்கு ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான். நமக்கு வந்து ஓம் க்ளௌம் கணபதியே நமகன்னு சொல்கிறோம், ஓம் கம் க்ளௌம் கணபதியே நமகன்னு சொன்னாலும் சொல்லலாம். க்ளௌம் அப்படிங்கிற ஒரு பீஜம் இருக்குது பார்த்தீங்களா? க்ளௌம் அப்படிங்கிற பீஜத்தை பொறுத்த வரைக்கும் எர்த் எனர்ஜின்னு சொல்லுவோம். நம்ம நிலதத்துவத்தை சார்ந்தது. நம்ம க்ளௌம் பீஜம் தான் வாராகிக்குமே சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அந்த க்ளௌம் பீஜம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தடைகளை உடைக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வரணும் அந்த ஜாதகத்தில், அல்லது வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாகவே நீங்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துருக்கேன் ஜாதகத்தில் இருக்குது, இல்லை நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் நம்ம வரணும், ஜாதகமே நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அதிர்ஷ்டம் வரணும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ பிளாக்கேஜ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் கணபதியோடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தேவை. கணபதி வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ண வேண்டியவர். நாம் வந்து அவரை பெரிய அளவில் கணபதி சதுர்த்திக்கு மட்டும்தான் பண்ணுறோம், மற்றபடி எல்லா பூஜைக்கும் அவரை வச்சுட்டு நீ கொஞ்சம் ஓரமாக இருப்பா அப்படின்ற மாதிரி அவரை வந்து நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது வந்து தப்பு. பிரதானமாக அவரை வந்து நம்ம வழிபடுறது அப்படின்றது வந்து இருக்கா இங்கே கொஞ்சம் குறைவோ சவுத்தில் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி அந்த மாதிரி மேபி அது உண்மை இல்லாமையாக கூட இருக்கலாம். கணபதி துர்கையோட சேர்ந்தா அந்த எனர்ஜி வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்குது. எப்படி கணபதி லக்ஷ்மியோட சேர்ந்தா பணத்தை கொடுப்பாலோ, துர்கையோட சேர்ந்தா எல்லா விதமான தடையும் உடைப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, நமக்கு புதுசாக லக்கு உருவாக்குறது அப்படின்னு. ஓம் க்ளௌம் கணபதியை நமக அந்த ஒரு மந்திரத்தை நம்மளால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அருகம்புல் வைக்கிறது. அப்புறம் போகிறச்ச நம்ம வெளியில் போகும்போது அந்த அருகம்புல்லை பேக்கெட்டில் போட்டுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம மண்ணில் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து தந்திர முறையில் என்னோட புக்கிலேயே தாந்திரிய ரகசியத்தில் எழுதியிருக்கேன். இந்த ப்ராசஸ் எழுதலை, அருகம்புல்லை வச்சுன்னு போகிறதுக்கு மந்திரம் சொல்லி அருகம்புல்லை வச்சுன்னு போகிறதுன்னு. அப்புறம் நம்ம வந்து துர்கையும் சேர்த்தியை பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா? துர்காம் தேவிகம் சரணமகம் பிரபத்தியே மந்திரம் இருக்குது. துர்கையே நான் வந்து இவ்வளோ பெருசாக எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஓம் துர்காயே நமகன்னு சொன்னால் கூட போதும். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொடெக்ஷனுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது. அது நானுமே ரொம்ப வருஷம் முன்னால் சொன்னேன். ஓம் தும் துர்காயே நமக வந்து ரொம்ப ரொம்ப ஹோமமாகவே கூட பண்ணலாம். ஓம் தும் துர்காயே நம அப்படின்றது வந்து ஓம் தும் துர்காயே ஸ்வாஹா அல்லது ஓம் துர்காய் நமஸ்வாஹா அப்படி கூட பண்ணலாம். ஓம் தும் துர்காய நமகங்கிறது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ராகு தசை ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது சொல்கிறது வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ராகு தசை, ராகு புத்தி, ராகுடைய பிரத்யந்திரம் நடந்துட்டு இருந்ததுனால அது சொல்லலாம். ராகுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கு நான் பார்க்குற வரைக்கும் இந்த ராகுன்னு சொன்னோன்னு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. குழந்தைகளுக்கு டீனேஜ் பொண்ணுகளுக்கும் பசங்களுக்கும் இந்த ராகு பீரியடில் நிறைய வேண்டாத ஒரு அசோசியேஷன்ஸ் எல்லாம் வரும். அதில் மக்கள் ரொம்ப தவிக்கிறான், நிறைய பேரண்ட்ஸ் அதில் தவிக்கிறான்.
அவன் எல்லாம் இந்த பஞ்சபாத்திர உத்தரணியில் இந்த ஓம் தும் துர்காய நமக்கு மந்திரத்தை வந்து அவள் ஒரு 108 டைம்ஸ் முடிஞ்சா குழந்தைகளுக்கு தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். 1008 தடவை கூட அவள் பண்ணலாம். உத்தரணியில் 1008 தண்ணி எடுத்து கையில் மூடிக்கணும். இல்லைன்னா ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம தர்பை இருக்கு இல்லையா, தர்பையை உள்ள டிப் பண்ணிக்கிறது. தர்பை வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஈஸியாக நம்ம எல்லாருமே தர்பையை உள்ள போட்டுன்றணும். ஓம் தும் துர்காய நம்ம வாயை திறந்து தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ள சொன்னாலே போகிறோம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சூஷ்ம நாடிகள் மூலமாக அது வந்து போயிடும். ஓம் தும் துர்காய நம்ம மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு 108 டைம்ஸ் சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம பிளெயின் வாட்டர் தான், எதுவும் கலக்கலாம் வேண்டாம், அப்படியே நம்ம வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தை இப்ப நம்ம எதையான ஒன்று கலக்கி தான் கொடுக்க கூடாது. அப்படியே நம்ம கலக்கி கொடுத்தாலும் அது குடிக்காது. இப்போ வந்து கலக்கி கொடுக்க கூடாதுன்னு ஒன்று இருக்கு. கலக்கி கொடுக்கறதுக்குமே வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம மைண்ட் லெவலில் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு இந்த பேட்ச் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு. பேட்ச் ஃப்ளவர்ஸ் ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து நல்லது தான் உடம்புக்கு, ஹோமியோபதி ரெமெடிஸ் மாதிரி. ஸோ அதுவுமே பண்ணலாம். ஆனால் அதில் உங்களுக்கு லைட்டாக ஒரு டேஸ்ட் மாறும். அதனால நம்ம அதெல்லாம் வேண்டாமே, சுவாமி கிட்ட அப்படி டைரெக்டாக நம்ம இதை பண்ணும்பொழுது நம்ம வந்து தர்பையை வச்சு நம்ம 1008 தடவை ஓதிட்டு கணவர் கூட இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா வேற தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட், வேற யாரோ கூட அவளுக்கு ஏதாவது இன்வால்மெண்ட் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கூட உங்களுக்கு 1008 தடவை ஓம் தும் துர்காய நமக மந்திரத்தை சொல்லிட்டு அழகா அவர் குடிக்கிற தண்ணியிலையோ குழந்தைகள் குடிக்கிற தண்ணியில கொடுத்து குடிக்க சொல்லிடலாம். அவன் வந்து டெய்லி அதை குடிச்சுட்டு வந்தான்னா மேக்ஸிமம் ஒரு 1 மாசத்துக்குள்ள 45 நாளுக்குள்ள அவளுக்கு ஒண்டர்ஃபுல்லாக ரிசல்ட் தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தெரியும். அது மாதிரியான விஷயமா கூட பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இது செவ்வாய்க்கிழமைகள்லையோ ஞாயிற்றுக்கிழமைகள்லையோ ராகு காலத்தில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலம், சனிக்கிழமை ராகு காலம் பண்ணுறது அப்படி நம்ம இப்போ லக் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ஓம் தும் துர்காய நம்ம வந்து இப்போ கணபதி துர்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே வி கேன் ஸ்டார்ட் எனி டே. செவ்வாயும் சனியும் விட்டுட்டு மற்ற நாளில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். லக் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம மற்ற நாள் ஓம் தும் துர்காயை இந்த பர்பஸ்க்காக இது வந்து எந்த காலத்தில் வேணாலும் பண்ணலாம். நான் ஜென்ரலாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மந்திரம்னு வந்து ஒரு பர்பஸ்க்காக காமியார்த்தமாக ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்காக நம்ம செய்யறோம்னு எடுத்துட்டோம். அப்போ நீ ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நேரத்தில் செய் டெய்லி. அப்போ அந்த எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். 45 நாள் ஒர்க் ஆகிறதுல உங்களுக்கு 15-20 நாளில் ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா இது நம்ம பண்ணின உடனே அப்படியே நம்ம டெஸ்டினி சேஞ்ச் ஆகிடுதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து வெளியில் போகிறோம், 1008 பேரை பார்க்குறோம், எல்லா விதமான மனிதர்களோடையும் கலக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் நம்ம பேக்கெட்டுக்குள்ளேயே எல்லா கெட்ட விஷயங்களும் வந்துடுது இப்போ. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு இது சிலதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக அவளுக்கு அந்த ஒரு காலகட்டங்கள் முடிஞ்சு போகிற வரைக்கும் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கிறதுங்கிறது பெட்டராக இருக்கும் அவளுக்கு. ஏன்னா இது வந்து சொல்ல ஒன்று நம்ம இன்னொருத்தாளுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பர்த்தாக்கோ அல்லது நம்மளுடைய குழந்தைகளுக்கோ கொடுக்கறச்ச அது ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று நமக்கே அதை சொல்ல நம்மளுடைய உடம்புலையே வந்து பார்த்தோம்னா துர்கையானவள் வந்து தாண்டவமாட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். மனசுக்குள்ளே நம்ம சொல்லிக்கலாம் ஒரே நேரத்தில் ஒரே. ஆமாம், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 45 நாள் நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னுவா. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 45 நாளுங்கிறது அவளுக்கு அந்த தவிர்க்க வேண்டிய நாள் தவிர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது பெண்களை பொறுத்த வரைக்கும். அப்போ அவள் வந்து அந்த ஒரு 4 days அவள் தவிர்த்துடுறா, 5 days தவிர்த்துறா, அதுலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு அவள் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து இது பண்ணவே அவளுக்கு ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீலிங் வரும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதை அவள் நிறுத்தவே மாட்டான். நிறைய பேர் அவள் பண்ணிகிட்டே இருப்பாள். எனக்கு நான் இது வந்து சொல்லிவிட்டு எனக்கு இப்போ 8 வருஷமா 10 வருஷமா நீங்கள் அப்போ சொன்னேன் நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவெல்லாம் நான் பிளாகில் எழுதியிருந்தது இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுவுமே நான் வந்து என்னோட புக்கிலும் எழுதியிருக்கேன். பட் அதான் அகைன் சொன்ன மாதிரி நான் ஃபுல் ப்ராசஸ் எல்லாம் எழுதலை. இந்த மந்திரம் துர்கையோட மந்திரம் அப்படின்றது ஓம் தும் துர்காயங்கிறது இந்த தூ அப்படி வரணும். தூ இல்லை தூ, ஓம் தும் அப்படின்னு, ஓம் தும் துர்காய நமக. இந்த தும் அப்படின்னும் போதே நமக்கு இந்த நாபியிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு இது வரும், ரைஸ் ஆகும் பாருங்க. ஸோ அப்போ அது மாதிரி சொல்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரும். அது நம்ம வாயை மூடின்னு சொன்னாலுமே ரைஸ் ஆகும். நம்ம வாயை திறந்து தும் அப்படின்னு சொன்னாதான் இல்லை, தும் அப்படிங்கிறத நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம பண்ணும்போது அதோடைய பலன் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைகளே ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறா, ஒரு நல்ல வேலைக்கு போகிறா, ஒரு நல்ல இன்டர்வியூக்கு போகிறாங்க, இல்லை ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஏதோ ஒன்று நம்மளுக்கு அவங்க போகிறப்போ நம்ம வீட்டிலேருந்து அவங்களுக்கு என்ன பவர் கொடுக்க முடியும்? அவளுக்கு ஏதாவது ஒரு இந்த இந்த மந்திரம் இருக்குது, இதில் குங்குமத்தில் மந்திரிச்சு கொடுத்து நம்ம வச்சுட்டு போனாலே போகிறோம். அங்கே இல்லை, நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு. நான் இப்போ எங்கள் வீட்டிலலாம் இப்போ குழந்தைல என் பிள்ளை ஒரு ரெக்கார்டிங் போகிறான், கச்சேரி பண்ணுறோன்னா அங்கேருந்து மும்பையிலேருந்து என் பொண்ணு ஃபோன் பண்ணுவாள், அம்மா வீட்டில் விளக்கேற்றி வைமா, இது பண்ணுறேன், அம்மா ஆற்றுல விளக்கேற்றி வைங்க, நான் இன்றைக்கி ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போகிறது, அதெல்லாம் என் பிள்ளை சொல்லுவான்.
அது ஒரு இதுவா வச்சுட்டு இருக்கோம். இல்ல அது வந்து ஜென்ரலாவே ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து யாரானு நம்ம வீட்லயே யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டாக்டர்கிட்ட போறோம்னா உடனே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நான் எப்பவுமே சொல்லுவேன். யாராவது ஹாஸ்பிட்டல் போறா இல்லை யாராவது ஒரு கிளினிக் போறாங்க அப்படின்னு போனோம்னா உடனே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் சம்டைம்ஸ் நம்ம போகும்போது நமக்கு தெரியாது, அங்கே போன உடனே எதையாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி உடனே அட்மிட் ஆகணும்பாங்க. அது சீரியஸான விஷயமா இருக்கும். அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது பாட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த டைமில் அவங்க வந்து விளக்கேற்றி வச்சிருக்கிற விளக்க தொடர்ந்து எரியப்படணும். அவ 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் 10 நாள் நமக்கு அணையா விளக்கா தீபமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். இப்போ நீங்க வந்து ஒரு கேட்டது வந்து நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளோ நம்மளோட ஹஸ்பண்டோ யாராவது நம்ம ரிலேஷன்ஸ் வந்து வெளியில இருக்கா, நமக்கு இருக்கிறவா அவள் வெளியில இருக்கா, அவ அங்க நல்லபடியா இருக்கிறதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது. அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஓம் ஹவும் ஜூம் சஹா சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். அது வந்து நம்ம அவளுக்கு ஆமா நம்ம அவளுக்கு சங்கல்பம் பண்ணி இப்ப நம்ம எங்கேயா இருந்தாலும் பண்றோம் இல்லையா, சங்கல்பம் அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நாம எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறவளுக்கும் இங்க சங்கல்பம் பண்ணி நம்ம வந்து பண்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது நம்ம எம்ஜிஆர் இருந்தார், அவர் வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். அவர் படுத்துட்டு இருந்த போது அங்க வெளிநாட்டில் படுத்துட்டு இருந்த போது இங்க எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணினா கூட்டு பிரார்த்தனை பண்ணி இருந்தார். நிறைய பேர் வந்து கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது பலன் தரும். நம்மளுடைய சங்கல்பம் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாம எந்த அளவுக்கு நாம வந்து சொல்லிட்டு நம்ம வந்து சுவாமி கிட்ட எப்பவுமே ஏன் கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம்னா, எனக்கு வேண்டாம் இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன், அது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கே இல்லாமல் இன்னொருத்தலுக்காக நம்ம வந்து கேட்குறோம் அவள் நல்லபடியாக இருக்கணும்னு கேட்டால் அதோடைய பலன் வந்து சாதாரணமாக இருக்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஓம் ஹவும் ஜூம் சகா நம்ம எவ்வளோ தடவை வேணால் அவளை நினச்சி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம. அந்த மாதிரி இவாள் நல்லபடியாக இவாளுடைய காரியம் வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ப்ரொடெக்ஷன், ஓவரால் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு உடல் நோயோ இல்லை உயிரோ மட்டும் கிடையாது, துஷ்ட சக்திகள் மட்டும் கிடையாது. ப்ரொடெக்ஷன்ங்கிறது அவளுக்கு வந்து எந்த அப்டக்கல்ஸும் பாதகம் வராமல் இருக்கிறதுக்கு, எந்த ஒரு பாதகமுமே வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த ஓம் ஹவும் ஜூம் சஹா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய. தேங்க்யூ ஸோ மச். நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்தேன், நம்ம அப்படியே கேட்டுட்டே இருந்தோம். இல்லை ஆக்சுவலி நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலதெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் அப்படி கேட்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே இது இருந்திருக்கான்னு தெரியற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வெளியில் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவுமே இருந்தது. நானுமே உங்களுக்கு தேங்க் பண்ணணும் கண்டிப்பாக. நமஸ்கார்.